Welcome to Revit course. இதுதான் Revit courseோட first video. ஒன்ஸ் நீங்கள் Revit வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா Revitோட ஸ்டார்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்கும், ஒன்று ப்ராஜெக்ட்ஸ், இன்னொன்று ஃபேமிலிஸ். ஸோ ப்ராஜெக்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சரோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நமக்கு காமிக்கிறது தான் ப்ராஜெக்ட். ஃபேமிலினா ஒன்றும் இல்லை, டோர்ஸு, விண்டோஸ், பிளம்பிங் ஃபிக்சர்ஸ், லைட்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் லைட்டிங்ஸ், இது எல்லாமே வந்து ஃபேமிலிஸில் தான் வரும். இதை நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டனால இதை நம்ம டைரெக்டாக நம்மளோட ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 டெம்ப்ளேட் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட் மட்டும்தான், மற்ற டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு டெம்ப்ளேட்லேயும் அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், டூல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சாம்பிள் ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு 3D வியூ தெரிலாட்டி இங்கே இருக்க 3D பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D வியூ வந்துடும். ஸோ என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ரிவிட்டோட மெயின் மெனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூன்னு ஒன்று இருக்கும். இது மூலிமா நீங்கள் நியூ ப்ராஜெக்ட், நியூ ஃபேமிலி, நியூ டைட்டில் பிளாக் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன்றதை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட், ஃபேமிலி இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் save as, export. You can export the Revit project into AutoCAD. DFX யூஸ் பண்ணி நீங்கள் AutoCADக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் பிரிண்ட்டு, யூ கேன் பிரிண்ட் நவ். இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். க்ளோஸ் பட்டன் வில் க்ளோஸ் த ப்ராஜெக்ட். ஓகே, இது வந்து Revitோட குவிக் அசஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலயமா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், அதோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கலாம், தென் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், தென் 3D வியூ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்கிறது தான் Revitோட குவிக் அசஸ் டூல் பார். இதுக்கு கீழே இருக்கிறது ஃப்ரம் ஆர்கிடெக்சர், இதில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த ஃபுல் ரெக்டாங்குலரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்பன் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கிடெக்சரில் என்ன இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது மூலிமா நீங்கள் வால்ஸு, டோரு, விண்டோ இதெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குன்னா ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் லைக் பீம், வால், காலம், ஃப்ளோர், ட்ரஸ் இதெல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் டேபில் இருக்கும். இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா பிளம்பிங் ஃபிக்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இன்சர்ட், வெளியில் இருக்க வேறு ஆட்டோகேட் ப்ராஜெக்ட், வேறு ஏதாச்சும் ஃபேமிலி இதை வந்து இன்சர்ட் மூலயமா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அனோட்டேட், ஒரு லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு, அப்புறம் பிளான் வியூவில் நம்ம டெக்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு, இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த அனோட்டேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அனலைஸ்னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தான். ஸோ ரிவிட்டில் வந்து இதை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பட் ஈடேப் அண்ட் ஸ்டாட் ப்ரோ இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து ரிலே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ மாசிங் அண்ட் சைட், இதில் வந்து டோப்போ சர்ஃபேஸ், இந்த பெரிய சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டோப்போ சர்ஃபேஸ் வந்து யூஸ் ஆகும். தென் சைட் காம்பனண்ட் லைக் ட்ரீ, இந்த போஸ்ட்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு சைட் காம்பனண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தென் கொலாபரேட், ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிறவங்கள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது, இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ வியூ, உங்களுக்கு வந்து இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு ப்ராஜெக்ட்
உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இது ரெண்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூசர் இன்டர்ஃபேஸ்குள்ளே போய் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இதை ரெண்டையும் டிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ வியூவில் என்னென்ன இருக்குன்னா நம்ம ரெண்டர் பண்ணிக்கலாம், 3D வியூவில் கேமரா மாற்றிட்டு ரெண்டர் பண்ணிக்கலாம், தென் பிளான் வியூ எந்த வியூக்கு வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து வியூவில் இருக்கும். தென் மேனேஜ். ஸோ மேனேஜில் வந்து நம்ம மெட்டீரியலை க்ரியேட் பண்ணலாம். மெட்டீரியல் இந்த சென்ஸ் த கலர்ஸ், இந்த மாதிரி ரெட் கலர், இந்த மாதிரி சாண்டு கலரு, அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் ஆகும். நம்ம மெட்டீரியலில் கலரை யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த மேனேஜில் வரும். ஓகே, தென் ஆடின்ஸ். ஆடின்ஸ்னா ரிவிட்டோட வேறு ப்ராடக்ட் ஏதாச்சும் நீங்கள் வாங்கினீங்கன்னா, அதாவது இந்த ரிவிட்டுக்கு சம்மந்தமான ஏதாச்சும் ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா அது வந்து இந்த ஆடின்ஸில் வரும். தென் மாடிஃபை. ஸோ மாடிஃபைல பார்த்தீங்கன்னா இதில் கட் பண்ணுறது, ஆஃப்செட்டு, ஜாயின் பண்ணுறது, மிரரு, தென் ரொட்டேட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மாடிஃபைல இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வாலை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த விண்டோ கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த விண்டோ சம்மந்தமான ப்ராப்பர்ட்டி எல்லாம் இங்கே வந்துடும். ஓகே, இதோட ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த எடிட்ன்றதுல மூலயமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வால் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஸோ வாலோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோவில் வந்துடும். வாலோட திக்னஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வாலோட லென்த்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாப் கன்ஸ்ட்ரெயின்டு, அதாவது டாப்பில் எது வரைக்கும் இருக்கணும், பாட்டமில் எது வரைக்கும் இருக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தென் ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ப்ராஜெக்ட் ப்ரௌசர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலயமா நம்ம இந்த வியூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ளோர் பிளானை கிளிக் பண்ணோன்னா பிளான் வியூ இங்கே வந்துடும். ஓகே, அதே மாதிரி 3D வியூ நம்ம எதுக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரம் யார்டு. இது நம்ம 3D வியூ கிரியேட் பண்ணி வச்சதெல்லாம் ஸோ இதில் தான் இருக்கும். ஸோ எலிவேஷன் வியூக்கு போனோன்னா எலிவேஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா அது இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம். இப்போ 3D வியூக்கு நம்ம போவோம். நான் வந்து இப்போ மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ரிவிட் யூஸ் பண்ணணும்னா ஒரு மவுஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணி லேப்டாப்பில் இருக்க மவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஓகே, நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடில் இருக்க ஒரு ஜூம் பட்டன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜூம் இன் ரீஜியன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வரும். இதை வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மறுபடியும் கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இது கொண்டு வந்து காமிச்சிரும். அதே மாதிரி நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜூம் டு ஃபிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போதும் ஜூம் அவுட் ஆகிட்டே போகும். இப்போ ஜூம் டு ஃபிட் கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த நார்மல் வியூக்கு வந்துடும். ஓகே, தென் இந்த பட்டன் ஃபுல் நேவிகேஷன் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ ஜூமில் டபுள் கிளிக் பண்ணிட்டு அப் சைடோ இந்த மாதிரி மேலேயோ கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஓகே, தென் பேனை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா மொத்தமாக இந்த சைட்டே நீங்கள் நகர்த்திக்கலாம். தென் ஆர்பிட்டை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆர் இதை இந்த இடத்துல இருக்க இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல இதை நீட் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ரிவைண்ட்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ரிவைண்ட் ஆகிருக்கும். நீங்கள் எந்த ஃப்ரேமுக்கு போக விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு போயிடுவீங்க. ஓகே, ஸோ சென்டர் இதை யூஸ் பண்ணி நீங்கள்
எந்த இடத்துல சென்டர் வேணுமோ அதை வச்சுக்கலாம். அந்த சென்டரை பொறுத்து தான் நம்ம வந்து மொத்த சைட்டையும் வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கீழே இருக்க சில ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். டீடைல் லெவல், அதாவது நீங்கள் இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ராடு ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மீடியமோ கோர்ஸோ நீங்கள் வச்சீங்கன்னா அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து தெளிவாக தெரியும். அதை வந்து நம்ம இப்போ பண்ண போகிறது இல்லை. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வியூவையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் வயர் ஃப்ரேம் மூடை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயிரும், ஃபுல்லாக ஒயிட் ஆயிரும் வயர் ஃப்ரேம். இதுதான் வயர் ஃப்ரேம். ஸோ இதில் ஹிடன் லைன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிடன் லைன், இந்த மாதிரி நீங்கள் வியூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரியலிஸ்டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். இப்போ ரியலிஸ்டிக் வியூக்கு வந்தாச்சு. ஸோ ரேட் ட்ரேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஓகே, இப்போ உங்கள் இந்த வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த வாலை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறணும். சரி, இந்த வாலை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓவர் ரைடு கிராஃபிக்ஸ் இன் வியூ இதை கிளிக் பண்ணி பை எலமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சர்ஃபேஸ் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 0 to 100 எவ்வளோனா கொடுத்துக்கலாம். நான் 90 கொடுக்குறேன். 90 கொடுத்தா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகே, 90 கொடுத்து ஓகே கொடுத்துறீங்கன்னா இப்போ இது வந்து இந்த வால் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். உங்களுக்கு உள்ளே இருக்கிறது அப்படியே தெரியும். ஓகே, ஸோ உள்ளே இருக்க ப்ராஜெக்ட்லாம் உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த வாலை வந்து வர வைக்கணும் அப்படின்னா மறுபடியும் அதே வாலை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓவர் ரைட் கிராஃப் இதை கொடுத்துட்டு இது வந்து அகெயின் 0ன்னு மாற்றிட்டிங்கன்னா அது வந்து சாலிடாக மாறிடும். அந்த வால் வந்து சாலிடாக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் மாற்றணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், அவ்வளோதான். யூசர் இன்டர்ஃபேஸில் இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.